அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் எங்களோட ரேடியேஷன் கிளாஸ்ல சரியா கிளாஸ் நம்பர் 4ல நாங்கள் சந்திக்க போகிறோம். எங்களோட டியூட் ஒன்லடா எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கதைச்சு முடிச்சிட்டோம். சரியா வீணி இடப்பெயர்ச்சி விதி, அதே போல் ஸ்டெப்பண்ட் விதி சம்பந்தமாக பேசியிருந்தோம் நாங்கள். கரும்பொருள் கதிர்ப்பு சம்பந்தமாக, அதே போல் கதிர்வீசல் சம்பந்தமாக நாங்கள் கதைச்சிருந்தோம். இப்ப நாங்க கதைக்க போறது வந்துகிட்டு எங்களோட அடுத்த பகுதி. நாங்க கதைக்க இருக்கிற அடுத்த பகுதிக்குரிய ஒரு முக்கியமான விஷயம் நாங்க கதைக்க போறோம். சரியா? இங்க நாங்க இப்ப இந்த இடத்துல நான் கதைக்க போற சமன்பாடுகள் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம் வருமான்னு கேட்டா இல்ல. பட் இங்க ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் இதெல்லாம் கதைக்க வந்துருக்கு. தெளிவா அந்த விஷயத்த புரிஞ்சுக்குவோம். சரி பாருங்க. நாங்க இப்ப கதைக்க போற தலைப்பு வந்துகிட்டு கரும்பொருள் கதிர்ப்பின் செறிவு பரம்பலை. சரியா? கரும்பொருள் கதிர்ப்பின் சாரி விளக்குதல். சரியா? இப்ப பிராக்டிக்கல் ரீதியாக எஸ் ஓகே அந்த கிராஃப் வந்துட்டு ஆனா சரிவுக்கான அந்த பரம்பலுக்குரிய கிராஃப் நாங்க பார்த்திருந்தோம். அலைநிலத்துக்கும் கதிர்ப்பின் கரும்பொருள் கதிர்ப்பின் செறிவுக்கான கிராஃப் நாங்க பார்த்திருந்தோம். அந்த கிராஃப் அமைஞ்சிச்சு. வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்கும், அங்க இந்த உச்ச பெருமானத்தின் அலைநீளம் எப்படி மாறுபடும் வெப்பநிலை அதிகரிச்சா, வெப்பநிலை அதிகரிக்க கதிர்ப்பின் செறிவு எப்படி அதிகரிக்கும், எப்படி மாற்றம் வருங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இது இந்த பிராக்டிக்கல் ரீதியா வந்திருக்கிற இந்த கிராஃப், இந்த முடிவு கொள்கைகளின் அடிப்படையில் சரியா, கொள்கையின் அடிப்படையில் இதை விளக்குறதுக்கு சில விஞ்ஞானிமார் என்ன செஞ்சாங்கன்னா அதை முயற்சி செஞ்சாங்க. இதுல நான் ஆரம்பம் என்ன விஷயம்டா நல்லா தெளிவா வழங்கிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது, அதை நம்ம கேட்டுட்டு அதை தொடர்ந்து பேசலாம். அந்த நாங்க எங்களோட பிசிக்ஸை பொறுத்த வரையிலடா 11 யூனிட்னா கதைச்சாச்சு. அதுல அந்த முதலாவது யூனிட்ல இருந்து நாங்க இப்ப வரும் வரைக்கும் சரி இப்ப வரும் வரைக்கும் நாங்க எங்களோட 11வது யூனிட் ஆரம்ப பகுதி வரும் வரைக்கும் நாம என்ன பிசிக்ஸ படிச்சிருக்கோம்டா. ஒரு சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு லைட்ல நாங்க படிச்சிருக்கிற லேசர் சம்பந்தமான கதைகளை தவிர்த்து ஒரு 90% 95% பிசிக்ஸ் நாங்க படிச்சிருக்கோம். இந்த பிசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை நாங்க என்ன சொல்றோம், இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ன்னு சொல்றோம். சரியா? பழைய பௌதிகவியல் கிளாசிக்கல் பிசிக்ஸ்னு கதைக்கிறது. இது என்னன்னா இந்த 1800 ஆண்டு கடைசி பகுதியில அல்லது 1900 ஆண்டு ஆரம்ப பகுதி, இந்த ரெண்டு இடைப்பட்ட இந்த காலப்பகுதி இந்த சயின்ஸை பொறுத்தவரை பிசிக்ஸ்னு மட்டும் இல்லை, சயின்ஸை பொறுத்தவரையில மிக முக்கியமான புரட்சிகரமான நிகழ்வுகள் கண்டுபிடிப்புகள் நடந்த ஒரு ஆண்டு. எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான கதைகள் அந்த இடத்துல தான் கதைக்கப்பட்ட அந்த இந்த இயர்ஸுக்குள்ள கதைக்கப்பட்ட. அதே நேரம் அந்த டைமுக்குள்ளதான் நிறைய இது இப்ப நாங்க தற்காலத்துல பயன்படுத்துற இப்ப நாங்க பயன்படுத்துற மாடர்ன் பிசிக்ஸ் இருக்குது. சரியா? மிக முக்கியமான இந்த முடிவுகளுக்கு எல்லாம் காரணமா அமைஞ்சது அந்த இயர்ஸ் தான். அதுலதான் இந்த ஃபேமஸா இருக்கிற விஞ்ஞானி மாஸ் எல்லாம் வந்துட்டு வாழ்ந்த காலம். இப்ப ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அடுத்தது எங்களோட டெஸ்லா, அதே போல மேரி கியூரி, இப்படியான இந்த விஞ்ஞானிமாரெல்லாம் வாழ்ந்த காலப்பகுதியும் அதுதான். அப்ப அது ஒரு பரவலா எங்களோட சயின்ஸை பொறுத்தவரையில மிக முக்கியமான அந்த வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்ற ஒரு காலப்பகுதின்னு சொல்லலாம். இந்த 1800 கடைசி பகுதி, கடைசி பகுதி தான் 1900 ஸ்டார்ட் பகுதிக்கு முன் பகுதியிலேயே அதெல்லாம் இது பண்ணப்பட்டுட்டு. சரியா? அப்ப இவ்வளவு காலமும் நாங்க இந்த கதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்த கூட நான் அந்த பாட ஸ்டார்ட்ல கூட நம்ம கதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கதிர்ப்பு வந்துட்டு ஒரு மின்காந்த அலைகளாக கதிர்க்கப்படுது. அதே நேரம் மிக முக்கியமான தொடர்ச்சியாக. சரியா? கதிர்ப்புங்கிறது தொடர்ச்சியா தான் அது வந்துகிட்டு இருந்தாங்கிற வரைக்கும் நாம கதைச்சிருந்தோம். இது எங்கிட்ட கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல நாங்க பேசுற விஷயம். ஆனா இப்ப இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ வச்சு அங்க இயற்கையில் நடந்த அந்த கரும்பொருள் கதிர்ப்புக்குரிய கிராஃப அவங்களோட கோட்பாடுகளின் ஊடாக விளக்க போனா பிரச்சனை. அந்த உண்மையாக வந்திருக்கிற முடிவுகளுக்கும் இவங்களோட கருதுகோளுக்கும் இடையில சில விலகல்கள் ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்ல தான் சரியாயினாங்க. கொஞ்சம் அலைநலம் கூட இருக்கிற பகுதிக்கு ஒரு ஆள் சரியாகிறது, அலைநலம் குறைஞ்ச பகுதிக்கு ஒரு ஆள் சரியாகிறது. அப்ப மாற்று கருத்துகள் அந்த இடத்துல வருது. அப்ப இவங்க தண்ட பழைய கிளாசிக்கல் பிசிக்ஸ வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்கன்னா, இத
இந்த கருதுகோளையும் இந்த முடிவையும் ஒன்றுபடுத்துறதுக்கு அதல்லது அந்த முடிவுகளை கருதுகோளின் படி விளக்குறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சாங்க. பட் அந்த முயற்சி எல்லாமே தோல்விதான். ஒரு சில அதான் சில பாயிண்ட்ல மட்டும் அது சரியாக, மிச்சம் இருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு தோல்வியாகவே என்ன செஞ்சிட்டுன்னா அமைஞ்சிட்டு. அப்ப இதோட என்ன பிரச்சனைடா, ரைட், அப்ப எங்களுக்கு இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸை வச்சு நாங்க அதை அந்த இடத்துல முடிக்கலாம் போச்சு. முதலாவது இந்த மாடர்ன் பிசிக்ஸுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஞ்ஞானி தான், சரியா, பிளாங்கின் மார்லின் எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். என்ன பிளாங்க்ஸ்ங்கிற அந்த விஞ்ஞானி தான் முதலாவது என்ன செய்யறாருண்டா, எஸ், பிளாங்கிற விஞ்ஞானி தான் வந்துட்டு மேக்ஸ் பிளாங், அவர் பேர் மேக்ஸ் பிளாங், சரியா. அந்த விஞ்ஞானி தான் முதலாவது இந்த மாடர்ன் பிசிக்ஸுக்குள்ள கால் எடுத்து வைக்காரு. அவர் ஒரு கொள்கை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வர்றார், சரியா, சொட்டாக்கள்ங்கிறது மிக முக்கியமான ஒரு கதை. அதாவது என்னன்னா, நீங்க காலில் நடக்கிற அந்த சக்தி எனர்ஜி, சரியா, பாருங்க, இதுக்கு பிறகுதான் அந்த பாடம் பில்ட் ஆகுது. டியூட் நம்பர் 3 ஒளிமின் விளைவு சார்ந்த கதைகள் எல்லாம் இதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு கதைக்க போறோம், இந்த மாடர்ன் பிசிக்ஸ். அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு கதை சொல்றாரு என்னடா, எஸ், சக்தி எல்லாம் காலப்படுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த காலப்படுற எனர்ஜி வந்துகிட்டு தொடர்ச்சியாக இருக்காது, சொட்டுக்களாக, போட்டோன்களாக, சக்தி பொட்டலங்களாகத்தான் அது என்ன செய்யப்படுது, காலம் செய்யப்படுதுங்கிற கதை. நான் இதை ஒரு இடத்துல ஞாபகப்படுத்துறேன். நாங்க லைட் படிக்கிற டைம்ல இந்த லைட் வந்துட்டு ஒளிக்கற்றைகளை நாங்க கதைக்கிறது 2 முறைகள்ல கதைக்கலாம். ஒன்று அலை கொள்கை, இன்னொன்று என்ன துணிக்கை கொள்கை. அந்த துணிக்கை கொள்கைகள்லாம் வரப்போறீங்க, சரியா. இதைத்தான் நாங்க மாடர்ன் பிசிக்ஸ்ல நாங்க கதைக்கிற விஷயம். அப்ப இந்த துணிக்கை கொள்கையில என்ன நடக்குதுன்னா, அலைகள் வந்துட்டு தொடர்ச்சியா இல்லாம, அலைகள் மாதிரி தொடர்ச்சியா இல்லாம இந்த காலப்படுற எனர்ஜி சக்தி பொட்டலங்களாக, தனித்தனி பொட்டலங்களாக, துணிக்கைகளாக கால் செய்யப்படுது, போட்டோன்களாக கால் செய்யப்படுது விஷயத்தை கொண்டு வர. அதை வச்சு, அந்த கருதுகோளை வச்சு இவங்க இயற்கையில் அந்த எங்கட கரும்பொருள் கதிர்வீசலுக்கான இந்த கதிர்பிண்ட சரிவுக்கு அலைநீளத்துக்கான கிராஃப் கதைக்கிற டைம்ல அந்த இடத்துல ஃபுல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அங்க நடந்த விஷயத்தை என்ன செய்யறான் இவன், இந்த பிளாங்க்ஸ்ங்கிறவர் தான் வந்துட்டு என்ன செய்யறாரு, முதலாக இந்த மாடர்ன் பிசிக்ஸுக்குரிய கருதுகோளை அவர் முன்வைக்கிறார். அதுல இருந்து இனி பில்ட் ஆகிட்டு போறதுதான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட். அப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் விளையும். இப்ப இதைத்தான் இந்த பாடத்துல நம்ம கதைச்சு வச்சிருக்கோம். தேவையான விஷயங்களை கதைச்சுக்கிட்டு மேலதிகமா இருக்கிறதே நம்ம நம்மளா கழிச்சுட்டு அப்படியே போயிட்டு என்ன செய்வோம், எங்களோட அடுத்த சாப்டரை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். சரி, நல்லா கவனிங்க. அப்ப கரும்பொருள் கதிர்ப்பின் செறிவு பரம்பலை விளக்குதல், இதுக்கு ரெய்லி ஜீன்ஸ் அதே போல கொள்கையும் வீண்ட கொள்கையும் தான் இந்த இடத்துல நாங்க பயன்படுத்த போறோம். சரியா, பாருங்க, அந்த முதல்ல ஸ்டாப் சொல்றாங்க கதைச்ச விஷயங்கள் தான் அதில் காட்சிப்போம். பாருங்க, கரும்பொருள் கதிர்ப்பின் செறிவு பரம்பலை காட்டும் பரிசோதனை ரீதியான வலையை கோட்பாட்டு ரீதியில் விளக்குவதற்கு, சரியா. இப்ப பாருங்க, இது 2 இடத்துலதான் பிரச்சனை வரப்போகுது. பரிசோதனை ரீதியான வலையை கோட்பாட்டு ரீதியாக விளக்குவதற்காக அக்காலத்தில் வாழ்ந்த பௌதிகவியலாளர்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்த போதிலும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. ஏன்னா இதை வந்து கேட்டு கிளாசிக்கல் பிசிக்ஸை வச்சுக்கிட்டு அவங்களோட பழைய அந்த கருதுகோள்களை வச்சுக்கிட்டு இதை விளங்கப்படுத்திக்கலாம்னா அப்படி ஒன்று நடக்கலையே, அதான் பிரச்சனை. அதனாலதான் அந்த பிரச்சனை. அவங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தாங்க, பட் அங்க நடக்கிற விஷயம் வந்துட்டு வேறு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களால முயற்சி எல்லாம் தோல்வி தானே. ஒரு நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக நாம கதைக்க அது தோல்வி தானே. அது நடக்காத ஒரு விஷயம் நடந்ததுன்னு நாம எப்படி கதைக்கிறோம்? அது இல்லக்கா, நடந்ததா கழிச்சா மட்டும்தான் அது சரியா. அப்ப நடக்காத ஒன்றை இன்னொன்றை வச்சுக்கிட்டு கதைக்க போன இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா, ரைட், ஓகே, அந்த முயற்சிகள் எல்லாமே லொஸ்ட் தான். அப்ப அதுல சில இடங்கள் மட்டும் பொருந்தினார். அதுகளை வச்சுதான் அவங்க இந்த கொள்கைகளை வச்சு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எல்லாமே நாங்க அதை ரிஜெக்ட் பண்றோம். இந்த மாடர்ன் கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருந்து எங்களோட பிசிக்ஸ் எப்ப மாடர்ன் பிசிக்ஸ் மாறுதோ அந்த இடத்துல நாங்க என்ன சொல்றோம், இதுக்கு பிறகு இப்ப நாங்க நிறைய கண்டுபிடிப்புகள், இப்ப இருக்கிற நிகழ்வுகள், அதுகள் எல்லாம் வந்துட்டு இப்ப எங்களோட மாடர்ன் பிசிக்ஸுக்குள்ளால கதைக்காங்க. அழகா என்ன செய்யறாங்க, அதில் இன்னும் டெவலப் பண்ணிட்டு வார. நீங்க எதிர்காலங்கள்ல இந்த பிசிக்ஸ் சார்ந்த துறைகள் நீங்க சேர்ந்து போவீங்களா இருந்தா இந்த மாடர்ன் பிசிக்ஸ் அதுலதான் குவாண்டம் இந்த கதையெல்லாம் வரும், சொட்டுகளுக்குரிய கதை. குவாண்டம் பிசிக்ஸ்னால தனித்தனி பெரிய ஒரு சாப்டரா நாங்க என்ன செய்ய படிக்க வேண்டி வரும் இந்த ஃபீல்டுல நீங்க போனா, சரியா.
அம்முயற்சிகள் யாவும் அக்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த நியூட்டன் பொறியியல் எஸ் இதெல்லாம் கிளாசிக்கல் பிசிக்ஸ் உரிய நியூட்டன் பொறியியல் வெப்ப இயக்கவியல் மின்காந்தவியல் போன்ற எண்ணக்கருப்படி கரும்பொருட்கதிர்ப்பானது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என கருதப்பட்டது. தெளிவா இருக்கு. அது தொடர்ச்சியான செயல்முறை அல்ல. அங்க வந்துட்டு கதிர்க்கப்படுறது அலை வடிவமாக இருந்தால் துணிக்கைகள் தான் என்ன செய்யுது அங்க இருந்து கடத்தப்படுது. துணிக்கைகள் வாரம் நாங்க அலைகள்ல வந்துட்டு நாம என்ன சொல்லல துணிக்கைகள் வந்துட்டு கடத்தப்படலன்னு தான் கதைக்கிறது. பட் அங்க என்ன நடக்குதுன்னா போட்டோன்ஸ்களாக சக்தி பொட்டலங்களாக எனர்ஜியாக அது கடத்தப்படும். அதுல தெளிவா இருக்கு. எனர்ஜி தான் வந்துட்டு பட் ஒவ்வொரு கோப்புக்களா ஒவ்வொரு தொகுதியாக வந்துட்டு என்ன செய்யுதுன்னா எனர்ஜி அங்க கடத்தப்படுகின்ற விஷயம் தான் அதுல கதைக்கப்படுது. செயல்முறை என கருதப்படுது. பழைய பௌதிகவியல் சரியா கிளாசிக்கல் பிசிக்ஸ் என்ன கருக்களை பயன்படுத்தி கரும்பொருள் கதிர்ப்பை ஓரளவுக்கேனும் விளக்குவதில் வெற்றி பெற்ற சரியா நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இதுல இவங்க 2 பேரும் ஒரு அளவுக்குன்னு சொல்றாங்க. அதான் ஒரு கட்டத்துல மட்டும் இவங்க சரியாகுது. அவங்களோட கொள்கையும் அதுவும் கிட்டத்தட்ட சரியா அன்னளவாக அந்த இடத்துல சரியாகுது. பட் முழுமையாகவும் இல்லை. அந்த கிராஃபை 2ஆ உடைச்ச ஒரு பகுதி ஒரு ஆள் எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு கதை. பழைய பௌதிகவியல் கிளாசிக் எண்ண கருக்களை பயன்படுத்தி கரும்பொருள் கதிர்ப்பை ஓரளவுக்கேனும் விளக்குவதில் வெற்றி பெற்ற 2 கொள்கைகளாக ரேலி ஜீன்ஸ் சரி ஓகே ரேலி ஜீன்ஸ் கொள்கை வீன் கொள்கை ஆகியவற்றை குறிப்பிடலாம். சரி ஓகே பட் இப்ப நான் கதைக்க போற இந்த சமன்பாடுகள் நாட் இம்பார்ட்டன்ட். சரி எங்க ஃபைனல் எக்ஸாம்ல தேவைப்பட போறதில்ல. சின்ன விஷயங்களுக்கான நம்ம இதில் எடுத்து வச்சு கதைக்கு போங்கள. 1896ஆம் ஆண்டு 1800 கடைசி பகுதியில் 1896 முன்வைக்கப்பட்ட வீனின் கொள்கையின்படி செறிவுக்கும் மலைநிலத்துக்கு இடையிலான வரைப்பு அதுல டியூட்ல கொஞ்சம் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது 1.7 படத்துல வரும். 1.7 சிறிய அலைநிலங்களுக்கான பரிசோதனை ரீதியான வலையுடன் ஒப்பிடும்போது ரேலி ஜீன்ஸ் கொள்கையானது நீண்ட அலைநீளங்களை கொண்ட கதிர்ப்புகளுக்காக மாத்திரமே பரிசோதனை ரீதியான தரவுகளுக்கு இணங்குகின்றமை தெளிவாகின்றது. சரி அப்ப இதுல வீணிண்ட கொள்கை நீங்க எதை கதைச்சுக்கோங்க. அந்த இடத்துல வீணிண்ட கொள்கை என்ன நடக்குதுண்டா செறிவுக்கு அலைநீள வரைவில் சிறிய அலை நீளங்களுக்கான பரிசோதனை ரீதியான வலையுடனும் ரேலி ஜீன்ஸ் வந்துட்டு கொள்கையானது நீண்ட அலைநீளங்களை கொண்ட கதிர்ப்புகளுக்கான மாத்திரமே பரிசோதனை ரீதியான தரவுகளை இணங்குகின்றமை என தெளிவாகின்றது. சரி அப்ப தெளிவா இருக்கு. நீ அதை காட்டுறேன் விஷயத்தை போட்டிருக்கீங்க அந்த படத்துல நிறைய பாருங்க. இதெல்லாம் இந்த ரேலிஜீனுக்குரிய கிராஃப் வந்துட்டு என்ன இருக்கு பாருங்க. இந்த ரேலிஜீனுக்குரிய கிராஃப்ல வந்துட்டு எங்கட இந்த கதை வந்துகிட்டு என்ன எங்கட இந்த கிராஃப் வந்துட்டு சரிவுக்கும் இதுக்குமான கிராஃப் வந்துட்டு உண்மையான கிராஃப் வந்துட்டு அந்த டாட் லைன்ல போறது என்ன இருக்காரு பரிசோதனை ரீதியான தரவுகள் வந்துகிட்டு என்ன இருக்கிற இந்த டாட் லைன் புரியுது சரியா. அதுல இந்த ரேலி ஜீன்ஸ் கொள்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன இருக்குது இப்ப இதோட இந்த பகுதியோட அலைநீளம் பெரியா இருக்கிற பகுதியோட மட்டும்தான் அவர் என்ன செய்ய பொருந்தினார். அதே நேரம் வீணிண்ட பாத்தீங்கன்னா அலைநீளம் குறைவா இருக்குது. இந்த வீணிண்ட பகுதினா இருக்கு அலைநீளம் குறைவா இருக்கிற பகுதியோட என்ன செய்து அந்த இடத்துல பொருந்துற மாதிரி இருக்காது. இப்படிதான் அந்த கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளா தெரிஞ்சுதான் போதும். சரியா ரைட் ஓகே பாப்போம். இணங்குகின்றன. இதுல ரேலிஜின் சூத்திரம்னு ஒன்று இருக்குது. இது நாட் இம்பார்ட்டன்ட். அதுல தெளிவா இருக்கும். சரியா இது எங்களோட ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தவரையில நாட் இம்பார்ட்டன்ட். சரியா தெரிய தரவுக்கான அலசி ஒளியின் வேகம் கே வந்துட்டு போல்ஸ்மேன் மாறிலி எங்களுக்கு தெரியும். ஹீட்ல நாங்க படிச்சிருக்கோம் போல்ஸ்மேன் மாறிலி. அப்ப இ லம்டா ஒரு அலைநீளத்தில் இருக்கிற ஒளிச்செறிவு லம்டா அலைநீளத்தில் ஒளிச்செறிவானது 2π/c/t ஓவர் லம்டாட 4ஆம் அடுக்கால தரப்படுமா. இதுல இந்த இப்ப பாருங்க. சரி அதே போல வீண்ட சூத்திரமும் வீணா இருக்குது. இதுவும் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபைனல் எக்ஸாம்ல இவங்க எல்லாம் கேட்க போறது இல்லை. சரி இவங்களை பற்றிய தகவல்கள் அங்கே வராது. நாட் இம்பார்ட்டன்ட். C1 C2 மாறிலியெல்லாம் டி கரும்பொருளின் தனி வெப்பநிலை. சரி ஓகே இதுல இருந்து நாம சில முடிவுகளை இதை பண்ண போறோம் பாருங்க.
அவர்களது கொள்கையின்படி கரும்பொருள் பரப்பில் உள்ள அணுக்களின் மூலக்கூறுகளின் நிகழும் வெப்ப அலைவு மூலம் வெப்ப கதிர்ப்பு ஆரம்பமாக. சரி, அவன் என்ன சொல்றான்டா, இந்த கரும்பொருள்ற மேற்பரப்புல இருக்கிற அணுக்கள் மூலக்கூறுகள் அலையிற சந்தர்ப்பத்துலதான், சரி, அலையிற சந்தர்ப்பத்துலதான் இந்த கதிர்ப்பு ஆரம்பமாகுதுங்கிற கதை. அலையிற சந்தர்ப்பங்கள் மீன் இப்ப நாங்க பின்னால அதை படிக்க போறோம். இப்ப எங்கட இவன் பிளாங்க்ட கொள்கையின்படி அந்த சக்தி மட்டங்கள்ல இருந்து ஒவ்வொரு சக்தி மட்டத்துக்கு வரக்க போகக்க காலல் செய்யறது உறிஞ்செடுக்கிற இதுகள் தான் நாங்க நடக்கிற செயற்பாடு. சரியா? பட் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த துணிக்கைகள் மேற்பரப்புல இருக்கிற துணிக்கைகள் அலையிறத்தால தான் இந்த கதிர்ப்பு நடக்குது, இந்த கதிர்ப்பு வெளியாகுதுன்ற மாதிரி அவங்க கதை செஞ்சாங்க. மேலும் அவை பாரிய தொடர்ச்சியான வீச்சினுள் சகல மீடிரன்களையும் கொண்ட கதிர்ப்புகளை காலுண்ட மாதிரி கதைச்சிருக்காங்க. சரி. இப்ப இந்த இடத்துக்கு வரேன். மேலும் அவை பாரிய தொடர்ச்சியான வீச்சினுள் சகல மீடிரன் கொண்ட கதிர்ப்புகளை காணலாம். இல்ல, இந்த தொடர்ச்சியான வீச்சின்ல சகல அவன் சொல்றான் பாருங்க, அவை பாரிய தொடர்ச்சியான வீச்சினுள் சகல மீடிரன்களையும் கொண்ட கதிர்ப்புகளை காலும். அந்த தொடர்ச்சியான ஒண்ணும் இல்லடா. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்ப சொல்லுவோமே நம்பர்ஸ் நாங்க எடுத்துக்கிட்டா, இப்ப 1க்கும் 5க்கும் இடையில இருக்கிற இலக்கங்கள் கேட்டா நான் சொல்லலாம். என்ன 0க்கும் 1க்கும் இடையில இருக்கிற இலக்கங்கள் கேட்டா 0, 1, 2, 3, 4, 5. இன்னமும் நான் கதைக்கலாம் தானே. 0.0, 0.5, 1, 1.5, 2, 2.5, 3, 3.5, 4 அப்படி கதைக்கலாம். 1.1, 1.2, 1.3. அப்ப இப்படி எல்லா நம்பர்ஸும் கோப்புகளும் அடைஞ்ச இப்ப இதுக்கான கிராஃபா கதை செய்ய நான் சின்ன விஷயத்த கிராஃபா கேட்டா சரி. இப்ப உதாரணத்துக்கு இந்த 0க்கும் 5க்கும் இடையில இதைத்தான் சொல்றது தொடர்ச்சியான்னு சொல்லுவோம். இதுதான் சொல்றது தொடர்ச்சியான்னு சொல்லுவோம். இப்படி இங்க உண்மையாவே கதிர்க்கப்படல. ஆனா அவங்கட கொள்கை இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல வந்துட்டு இவங்க இப்படிதான் சொன்னாங்க, தொடர்ச்சியா தான் அந்த எனர்ஜிஸ் கடத்தப்படுது, சாரி கதிர்க்கப்படுதுங்கிற மாதிரி. சாரி, அவை பாரிய தொடர்ச்சியான வீச்சினுள் சகல மீடிரன்களை கொண்ட கதிர்ப்புகளை காலும். ரேலிஜின் சூத்திரத்தின்படி லம்டா 0 அடையும் போது செறிவு, அதாவது அலைநிலம் லாம்டா 0 இருக்கிற சந்தர்ப்பத்துல செறிவு முடிவிலேயே அடையுமாம். எஸ், அவனோட சூத்திரம் அவரை கொண்டு வந்த அந்த கிளாசிக்கல் பிசிக்ஸை வச்சு ரெலிஜின் அதை விளக்க முற்படுற டைம்ல அவருக்கு வந்திருக்கிற சமன்பாடு இதுதானே. இந்த சமன்பாட்டின்படி பாருங்க, இந்த பகுதியன்ல இருக்கிற லாம்டா, இந்த பகுதியன்ல இருக்கிற லாம்டா 0 ஆகுற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தெரியும்னா ஒரு பின்னத்துல பகுதியன் 0 ஆயினா மேல நம்பர்ஸ் இருந்தா முடிவிலிக்கு போகிறாரு. அப்ப அவன் கதையின்படி என்ன, இது வந்துட்டு முடிவிலிக்கு போற மாதிரி, இவர் வந்துட்டு முடிவிலிக்கு போற மாதிரி, இது ரிலிஜியன்ஸ் குழு. ஆனா உண்மையாகவே நடக்குது, உண்மையாகவே எங்களுக்கு தெரியும்டா லம்டா 0 லம்டா 0 செறிவும் 0 ஆகுது. இது பிராக்டிக்கல் ரீதியா கொண்டு வந்து. அப்ப இது அவரது பிள்ளையாகுது. அந்த விஷயத்தை சொல்றேன் பாருங்க. 0 அடையும் போது லம்டா, சாரி, இலாம்டா அலைநீளம் லம்டால அந்த அழிக்கிற சரிவு முடிவிலேயே அடையும். எனினும் பரிசோதனை ரீதியாக தரவுகளின்படி லம்டா 0 இதான் உண்மையானது. லம்டா 0 லம்டாவும் 0 அடையும் சொல்லியாச்சு. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். மேலும் 2 கோட்பாடுகளினும் கரும்பொருள் கதிர்ப்புகளுக்கு பெற்ற பரிசோதனை ரீதியான பெறுபொருள்களை விளக்க முடியாமற் போனமையினால் பழைய பௌதீகவியல் எண்ணக்கருக்கள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்தன. ரைட், ஓகே. அப்போ கேள்வி ஒன்று வருது, இப்ப இவ்வளவு காலம் நாங்க படிச்சுட்டு இருந்த பிசிக்ஸ் என்னடா, கிளாசிக்கல் பிசிக்ஸ் வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனைகள் வருது. இப்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க விஞ்ஞானிகள் எல்லாம், இப்படி கழிச்சிட்டாங்க, நாங்க இப்படி எல்லாம் படிச்சுட்டோம், ஆனா இப்படி ஒரு இடத்துல நாங்க மாட்டு போறோமே, அப்ப நாங்க படிச்சிருக்கிறது எல்லாம் பிள்ளையா, அப்ப அந்த பிசிக்ஸ் என்ன? ரைட், இந்த சந்தர்ப்பத்துல அது மாறுற. இதுக்கு பிறகுதான் இல்ல, இது ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள வருதுண்டா, இப்படி இந்த நிகழ்வு நடக்கிறதாலதான்ங்கிற விஷயத்துல கடைசி முடிவா வராங்க. அந்த இடத்துல மாறுற அந்த 1990க்கு பிறகு வார அந்த பிசிக்ஸ் தான் நம்ம என்னன்னு கதைக்க கூடாது, மாடர்ன் பிசிக்ஸ் கதைக்கிறது. கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்காக வேண்டி சில விஷயங்களை உள்ளடக்கி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அத கொள்கை ரீதியாகவும் சரி,
கொள்கை ரீதியாக கதைச்சது பிறகு அதை விளக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு அந்த கண்டுபிடிப்புகள் இனி அதுல இருந்து டெவலப் ஆயிட்டு வந்ததுதான் இப்ப நாங்க இதுக்கு பிறகு படிக்க போறோம் எங்களோட ரேடியேஷன்ங்கிற கதை. தெளிவாக அந்த விஷயத்தை பிடிச்சுக்கணும். ரைட். அப்ப முதலாக இந்த மாடர்ன் பிசிக்ஸ பத்தி முதலாவது கருதுகோள் சரியா, சக்தி சொட்டுக்களுக்குரிய சக்தி சொட்டு கொள்கையே முதல்ல பேசுறவர் இந்த பிளாங்க்ஸ் தான். மேக்ஸ் பிளாங்க்ஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானி தான் இதை கொண்டு வர. சரியா பாருங்க, பிளாங்கின் கொள்கை. இக்கால பகுதியில் ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி மேக்ஸ் பிளாங்க் இனால் ஒரு வகையில் புரட்சிகரமான ஒரு எண்ணக்கரு முன்வைக்கப்பட்டது. இதுக்கு பிறகுதான் பிசிக்ஸ் ஒரு இந்த பிளாஸ்ட் மாதிரிக்கு பிசிக்ஸ் வந்து சேர்றது, அப்படி ஒரு டெவலப் கொண்டு வருங்க முன்வைக்கப்பட்டது. அவர் முன்வைத்த கருதுகோள் பிளாங்கின் கருதுகோள் எனப்படுது. நீங்க நான் சொல்ற மாதிரி இந்த இடத்துல கதைங்க. சரியா, நான் சொல்ற மாதிரி இந்த இடத்துல கதைங்க. சரியா, இப்ப நீங்க இந்த டியூட்லடா நான் சொல்ற விஷயத்த இது பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நான் பேசலாம் தொடரும். சரியா, இந்த விஷயம் எல்லாம் ஈட்டீங்கன்னா சரி. இப்ப வேற கீழே ஸ்டால் எழுதிக்கோங்க. ஸ்டால் எழுதிக்கோங்க. எழுதுங்க எழுதுங்க. கரும்பொருள் கதிர்ப்பு, கரும்பொருள் கதிர்ப்பு, கரும்பொருள் கதிர்ப்பு, கரும்பொருள் கதிர்ப்பு தொடர்ச்சியாக காணப்படவில்லை. கரும்பொருள் கதிர்ப்பு தொடர்ச்சியாக காணப்படவில்லை. கரும்பொருள் கதிர்ப்பு தொடர்ச்சியாக காணப்படவில்லை. அவை 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 சொட்டு சொட்டாக, அவை சொட்டு சொட்டாக காணப்படுகிறது. அவை சொட்டு சொட்டாக காணப்படுகிறது. அல்லது அல்லது உறிஞ்சப்படுகிறது. அல்லது உறிஞ்சப்படுகிறது. அல்லது உறிஞ்சப்படுகிறது. ரைட். தொடர்ந்து இவரின் சொட்டு கொள்கையின்படி, இவரின் சொட்டு கொள்கையின்படி, இவரின் சொட்டு கொள்கையின்படி, இவரின் சொட்டு கொள்கையின்படி கதிர்ப்பு காலும் சக்தி, இவரின் சொட்டு கொள்கையின்படி கதிர்ப்பு காலும் சக்தி, இவரின் சொட்டு கொள்கையின்படி கதிர்ப்பு காலும் சக்தி ஒரு சொட்டு சக்தியின், ஒரு சொட்டு சக்தியின், ஒரு சொட்டு சக்தியின் முழு எண் பெருக்கங்களாக, இவரின் சொட்டு கொள்கையின்படி கதிர்ப்பு காலும் சக்தி, கதிர்ப்பு காலும் சக்தி ஒரு சொட்டு சக்தியின் முழு எண் பெருக்கங்களாக, அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. முழு எண் பெருக்கங்களாகங்கிறது முக்கியமானது. சரியா, முழு எண் பெருக்கங்களாக, முழு எண் பெருக்கங்களாக இருக்கும், முழு எண் பெருக்கங்களாக இருக்கும், முழு எண் பெருக்கங்களாக இருக்கும். அடுத்த வரியில இச்சக்தி சொட்டு சக்தி சொட்டு சக்தி, சொட்டு சக்தி, சொட்டு சக்தி E சமன் HF, E சமன் HF பாக்ஸ்ல காட்டுங்க. E சமன் HF ஆல் தரப்படும், ஆள் தரப்படும். அதை விளங்கிக்கோங்க. ஆள் தரப்படும். Right.
சரி. இனி அதை டெவலப் பண்ணி இவ்வளவு போதுமானது. இனி தேவையான விஷயங்கள் சும்மா நான் கதைச்சு வர்றேன். இவ்வளவு போதுமானதா? இவ்வளவு தகவல் போதுமானதா? இனி அடுத்த இதுக்கு நான் ரைட். அடுத்தது பாருங்க, பிளாங்கின் கருதுகோளின் படிங்கிற ஒரு கதை. பிளாங்கின் கருதுகோளின் படி. ரைட், பாப்போம். அவர் சொல்லிட்டாரு, காலல் செய்யறது அல்லது உறிஞ்ச போறது சக்தி சொட்டுக்களாகத்தான் இது கதைக்க போறாங்க. கரும்பொருட்கதிர்ப்புடன் வெப்ப சமநிலையில் காணப்படும் அணு அல்லது மூலக்கூறு அலையங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இருக்க முடியாது. எஸ், அங்க அவர் சொல்றாரு என்னதுன்னா, அங்க இருக்கிற அந்த அலையங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி இருக்காது. சரியா? அங்க கால் நடக்கிற சக்தி தான் எங்களுக்கு வரப்போறது. அதுல சொல்றான் E சமன் NHF. நான் சொன்னேன் முழு எண் மடங்குகளா தான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் நேரத்தோட கதைச்சிருக்கேன்னு வந்துட்டு இதெல்லாம் சும்மா நோம்பல விளங்கிக்கோங்களா? இப்ப E சமன் HF தானே நான் கதைச்சேன். இந்த இடத்துல என்னது? ஒரு போட்டோன் தான். N சமன் 1 இருக்க E சமன் HFன்னு வந்துருக்கு. N சமன் 2 E சமன் 2 HFன்னு வரும். சரியா? முழு எண் மடங்குகளா தான் நாங்க இருப்பாங்க. சமன்பாட்டுக்கு அமைவான சக்தி பெருமானங்கள் மாத்திரமே அவற்றுக்கு இருக்க முடியும். எஸ், தொடர்ச்சியான சக்தி பெருமானங்கள் இருக்காது. சமன்பாட்டுக்கு அமைவான பெருமானங்கள் மட்டும்தான் இருக்கும். சொட்டுக்களா தான், நம்பர்ஸ்ல தான் இருப்பார். 1 2 3 தான் இருக்க போகுது. அவற்றுக்கு இருக்க முடியும். அதன் பெருமானம் சரியா? பிளாங்ட மாறிலி தந்திருக்காங்க. பிளாங்கின் மாறிலி இதெல்லாம் கேள்வியில தருவாங்கடா. அடுத்த டியூப்லயே பாத்தீங்கன்னா மேலுக்கு நான் அதை தந்திருப்பேன். சரியா? ஜூல் செகண்ட் வரும். ஜூல் செகண்ட் என்ன மீடியன் எஃப்ங்கிறது. சரியா? இங்கிறது அங்க இருக்கிற போட்டோட எனர்ஜி சக்தி கால் செய்யற அல்லது உறிஞ்சுற எனர்ஜி. எஃப்ங்கிறது அந்த அலையின் மீடியன், மின்காந்த அலையின் மீடியன். ஹெச்ங்கிறது பிளாங்கின் மாறிலியா இருக்க போறார். எஃப் என்பது மூலக்கூறு அலையங்களின் அதிர்வு மீடியன். எஸ், அங்க இருக்கிற மின்காந்த அலையின் மீடியனா கதைக்கலாம். என்னங்கிறது சொட்டொன்று. சரியா? சொட்டன் ஒன்றும், அதாவது என் சமன் 0ல இருந்து 1 2 3 4 வரைக்கும் என்ன செய்யலாம்? அது போகலாம். இதன் மூலம் கூறப்படும் அணு அலையங்கள் சக்தி E சொட்டாக்கம் அடைந்தது குவான்டிசிட்டி எனப்படும். அதாவது எஃப் மீடியனில் அதிரும் அலையொன்றின் சக்திக்கு HF 2HF 3HF டாட் டாட் 4HF 5HF போன்ற தனிப்பெருமானங்கள் மாத்திரமே இருக்க முடியும். அவ்வாறு அவற்றுக்கு இவ்வாறான பின்னட்டும் சக்தி, சரியா? பின்னடும் சக்தின்னு சொல்றது. இவ்வாறான பின்னடும் சக்தி பெருமானங்கள் இரண்டுக்கு இடையிலான சக்தி பெருமானங்கள் இருக்க முடியாது. அதாவது இந்த HF-க்கும் 2HF-க்கும் இடைப்பட்ட சக்தி பெருமானங்கள் இருக்க இயலாது. நான் தொடர்ச்சியா இருக்கல, தொடர்ச்சியாக இருக்க இயலாது. அந்த விஷயத்தை விளங்கிக்கோங்க. முன்னர் கூறப்பட்டது போன்று பழைய கொள்கையின்படி அலையம் ஒன்று கொண்டுள்ள சக்தி E ஆனது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் தான் இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இதை பத்தி கதைச்சது. ஆனா அது பிழைங்கிற விஷயத்தை கொண்டு வரான், இருக்க வேண்டும். அதாவது திட்டவட்டமான ஒரு வீச்சினுள் எந்த ஒரு E பெருமானமும் இருக்கலாம் என்று எப்ப பேசினாங்கன்னா இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல பேசுறீங்க. சரியா? இது அப்படியே புழுமையாக இதுக்குள்ள வருது. பட் இனி அது இல்லைங்கிற விஷயத்தை கொண்டு வர முன்னர் குறிப்பிட்டது போன்று பழைய கொள்கைகளின்படி அலையம் ஒன்று கொண்டுள்ள சக்தி ஆனது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் கழிச்சிருந்தாங்க. பட் அதாவது திட்டவட்டமான ஒரு வீச்சினுள் அதற்கு எந்த ஒரு பெருமானமும் இருக்கலாம். எனவே அலையொன்று கொண்டுள்ள சக்தியானது சொட்டாக்கப்பட்டிருத்தல் வேண்டும் என்ற பிளாங்கின் அபிப்பிராயம் எண்ணக்கரு ரீதியாக புரட்சிகரமான ஒன்றை அமைத்ததாம். சரியா? அவர் என்ன சொல்லி இது பண்ணியிருந்தாரு? நல்லா விளங்கிக்கோங்க. அலையொன்று கொண்டுள்ள சக்தியானது சொட்டாக்கப்பட்டிருத்தல் வேண்டும் சொல்றாரு. ரைட், நீங்க அலைகளா கதிர்க்கப்படுறாரு, ஓகே. பட் அங்க இருக்கிற எனர்ஜி சொட்டுக்களாத்தான் வருது, வெளியாகுங்கிற விஷயத்தான் அவன் என்ன செய்யறான்? அதை கொண்டு வரான். சரியா? ரெண்டாவது அவரை கருது கொள்ற நம்ம கதைக்க போற விஷயம். சரியா? ரெண்டாவது பிளாங்கின் கருதுபடி ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அதுல இருந்து நாங்க ஒரு முடிவு வரோம். அணு அலையம் ஒன்று யாதேனும் ஒதுக்கப்பட்ட சக்தி மட்டத்திலிருந்து போதெல்லாம் அதிலிருந்து கதிர்க்கப்படும் கால உறிஞ்சலோ நிகழ்வதில்லை. நீங்க அணு அலையம் ஒன்று ஒரு சக்தி மட்டத்துல இருக்க கால் செய்யறல்ல, உறிஞ்சுறல்ல. தெளிவா விளங்கிக்கோ. சக்தி மட்டம் உங்களுடைய கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஏன்னா முதலாம் சக்தி மட்டம், இரண்டாம் சக்தி மட்டம். இந்த இடத்துல ஒரு அணு இருந்துகிட்டு இவர் என்ன செய்ய மாட்டார்? கால் செய்யறதோ அல்லது இவர் உறிஞ்சுறதோங்கிற செயற்பாடெல்லாம் இங்க நடக்காது. இங்க நடக்க போறது இல்லை. எனினும் அலையம் ஒன்று ஒரு சக்தி மட்டத்திலிருந்து மற்றொரு சக்தி மட்டத்தை அடையும் சக்தி காலல் அல்லது உறிஞ்சல் நிகழும். இதை பத்தி நம்ம பின்னால நாங்க ஒரு படம் ஒன்று தந்துறீங்க, அதுல நம்ம இதை கதைக்க போறோம். சரியா? பார்ப்போம். இப்போதைக்கு நான் எனினும்
அலையம் ஒன்று ஒரு சக்தி மட்டத்திலிருந்து மற்றொரு சக்தி மட்டத்தை அடையும் போது சக்தி காலல் அல்லது உறிஞ்சல் நிகழும். அணு அலைய சக்தி காலல் அல்லது உறிஞ்சல் கூட சக்தி சொட்டுக்களாக இன்றி, அதாவது சக்தி துகள்களாக அல்லது கட்டுக்களாக தொடர்ச்சியானதாக அல்ல. ரைட். சொட்டுக்களாக அன்றி, சரியா, தொடர்ச்சியாக அது கால் செய்யறல்ல. இதுதான் நாங்க நடக்கிற விஷயம். இதற்கு அமைய அலையத்தின் ஒரு சக்தி மட்டத்திலிருந்து அதற்கு அடுத்த சக்தி மட்டத்தை அடையும் போது காலப்படும் அல்லது உறிஞ்சப்படும் சக்தியின் அளவு, அதாவது சொட்டு ஆகுன்ற ரீதியில கதைக்காங்க. சரியா. அப்ப இந்த இடத்துல வர இந்த டெல்டா ஈங்கிற கதை, சரியா, டெல்டா இ காலப்படுற அந்த எனர்ஜி, காலப்படுற அந்த எனர்ஜி டெல்டா இ யாரால தரப்பட போகுதுன்னா டெல்டா என்ஹெச்எஃப். இப்போ உதாரணம் 4வது சக்தி மட்டத்துல இருந்து 5வது சக்தி மட்டத்துக்கு போகுது. அப்ப டெல்டா என் வந்துட்டு ஒண்டா வரப்போகுது. அடுத்தடுத்த சக்தி மட்டத்துக்கு இடையில இருக்கிற அந்த இதுகளுக்கான டெல்டா என் வார்த்தால சக்தி மாற்றம் டெல்டா இ யாரால தரப்படும் ஹெச்எஃப். இதற்கமைய அலையத்தின் ஒரு சக்தி மட்டத்திலிருந்து அதற்கு அடுத்த சக்தி மட்டத்திற்கு, அதாவது டெல்டா என் வந்துட்டு ஒண்டா வர்றதுக்கு காரணம் அது அலையத்தின் ஒரு சக்தி மட்டத்தில் இருந்து அதற்கு அடுத்த சக்தி மட்டத்தை அடையும் போது காலப்படும் அல்லது உறிஞ்சப்படும் சக்தியின் அளவு சொட்டுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு ஷார்ட் HFக்கு கதை சொல்றாங்க. இந்த கதிர்ப்பு சக்தி சொட்டன் ஒன்று ஒரு போட்டோன் எனப்படும். சரி, நான் சொன்ன சக்தி பொட்டலங்களாக போட்டோன்ஸ்களாகத்தான் அது காலல் செய்யப்படும். போட்டோன்ஸ்களாக காலல் செய்யப்படுவாங்க. ரைட். ஓகே. உதாரணமாக அலையம் ஒன்று ஈசமன் 4HF சக்தி மட்டத்தில், சரி, ஓகே, பார்ப்போம். ஈசமன் 4HF சக்தி மட்டத்தில் பூஜ்ஜிய சக்தி மட்டத்தை அடையும் போது காலப்படும் கதிர்ப்பு சக்தி சொற்றொன்றின் அடங்கியுள்ள சக்தியின் அளவு 4HF ஆகும். அதாவது என்னடா என்ன இருக்கு, இப்ப இந்த இடத்துல இருந்து 4வது சக்தி மட்டத்திலிருந்து N7 இருந்து இவர் என்ன செய்யறாருண்டா பூஜ்ஜிய சக்தி மட்டத்துக்கு வரார். நல்லா பூஜ்ஜிய சக்தி மட்டத்துக்கு வரக்க இவர் காலல் செய்யற எனர்ஜி 4HF. இப்ப இதுல இருந்து ஒரு துணிக்கை அடுத்த சக்தி மட்டத்துக்கு கீழுக்கிறவங்களுக்கு இந்த டைம்ல காலல் செய்யறது HFக்கு சமனா இருக்கு. ஏன் HFக்கு சமனா இருக்கு? இப்ப இந்த இடத்துல இருந்து இங்க வரக்க 2HFல இருந்து HF நீங்க கழிக்க போறீங்க. கழிச்சு விட்டீங்கன்னா HF. இது காலல் செய்யறது ஒவ்வொரு சக்தி மட்டத்தை கீழே இறங்க எனர்ஜியை பெற்று போக உறிஞ்சிறது போட்டோன் உறிஞ்சு கதிர்க்கப்படும். இது வந்துட்டு போட்டோன் காலப்படுற சந்ததி. நல்லா விளங்கிக்கும். அவ்வளவுதான், சின்ன ஒரு கதை. போட்டோன் காலப்படும் வீதம் இப்படிதான் எங்களுக்கு அந்த கதிர்ப்பு நடக்குது. எனர்ஜி வெளியாகும். சரியா. சக்தி மட்டத்தில் அடையும் போது 4HF ஆகும். அதிர்வு மீடியனை கொண்ட அலையத்தினால் போட்டோன்கள் உறிஞ்சப்படும் மற்றும் காலப்படும் வீதம் 1.8 விளக்கப்படுதாம். சரியா. எனர்ஜி இது பண்றது இப்ப உதாரணத்துக்கு இந்த சக்தி மட்டத்துல இருந்து, சரியா, 1வது சக்தி மட்டத்துல இருந்து 3வது சக்தி மட்டத்துக்கு இவர் போறார். இங்க பாருங்க, சாரி, இந்த இடத்துல இருந்து 3வது சக்தி மட்டம். அப்ப இங்க இருந்து இங்க போக இது 3வதுங்கிறது 3HF எனர்ஜி. இது வந்துகிட்டு 2HF. இதுல இருந்து நீங்க சாரி HF இதுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு வரப்போது 2HF வரும். அதான் என்ன அந்த சக்தி மட்டத்துல இருந்து உறிஞ்ச மாட்டான், போக்கு உறிஞ்சிருவார். அதே மாதிரி 1வது சக்தி மட்டத்துல இருந்து, சரியா, 5வது சக்தி மட்டத்துக்கு போறாரு. 5வது சக்தி. அப்ப இங்க வரப்போ என்ன 5HF, இதுல வந்துட்டு HF. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னா 4HF வரும். இப்படிதான் நீடிப்பா. சரி, அவ்வளவுதான் நல்ல கொடுக்காது. அலைய கொண்டுக்கு இருக்கக்கூடிய இடம் கொடுத்த சக்தி மட்டங்கள் ஆகும். சரியா. ஒரு விளக்கப்படுகிறது. அலையம் ஒன்று இருக்கக்கூடிய இடம் கொடுத்த சக்தி மட்டங்களும் அணு அலையம் ஒன்று உதாரணமா N7 5 போன்ற சக்தி மட்டத்திலிருந்து N7 1 போன்ற சக்தி மட்டத்திற்கு பாய்வது நிகழ இடம் உண்டு. அப்போது ஒரு சக்தி சொட்டு அடங்கி இருக்கக்கூடிய சக்தியின் அளவு 4HF. இதை நம்ம கழிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி, அவ்வளவுதான். சில விஷயம் நம்மள விளங்கிக்கோங்க. இதற்கமைய சக்தி உறிஞ்சல் அல்லது காலல் ஆனது HF இனது பூரண மடங்குகளாக நிகழும். மேற்படி இடுகோலை பயன்படுத்தி பிளாங்கின் பெறப்பட்ட சூத்திரம் கீழே தரப்பட்டுள்ளது. பட் இந்த இடத்துல பிளாங்கின் சூத்திரம் வந்துகிட்டு உங்களுக்கு நாட் இம்பார்ட்டன்ட். எல்லாம் இருக்குதுங்க விஷயம் விளங்கிக்கோங்க. நாட் இம்பார்ட்டன்ட். சரியா. சிங்கிறது என்னது? ஒளியின் வேகம். H என்பது பிளாங்கின் மாறிலி. கேங்கிறது போல்ஸ்மேன் மாறிலி. தூங்கிறது தனி வெப்பநிலை.
ஆனா இங்க பாருங்க, இந்த போல்ஸ்மேன் சாரி சாரி பிளாங்கின் கொள்கை ரீதியாக நாங்க கதைக்கிற டைம்ல, இந்த சொட்டாக்கள் மூலம் நாங்க கதைக்கிற டைம்ல எங்களோட பரிசோதனை ரீதியான தரவுகளும் பிளாங்கின் கொள்கையும் வந்துகிட்டு பாருங்க கிராஃப், ஒரே கிராஃப் வந்து சேருது. ஆனா ஒரே கிராஃப் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பொருந்தி வருது. மாடர்ன் பிசிக்ஸ் சொல்றோம். பிராக்டிக்கல் ரீதியான கிராஃபும் இவங்க ரெண்டு பேர கிராஃபும் என்ன செய்வாங்க, அந்த உயர் சரிவு வரக்க லேம்டாங்கிற கதையெல்லாம் அப்ப தெளிவாக அந்த விஷயத்தான் சொல்லுங்க. இவ்வளவுதான் உங்களோட எங்களோட டியூப் நம்பர் 1ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தியரிப்பா. இவ்வளவுதான் இந்த விஷயத்த நல்லா விளங்கிக்கணும். சரியா? அடுத்த தியரியோட நாங்கள் அடுத்த டியூட்டோட நாங்கள் சந்திக்க போகிறோம் அடுத்த கிளாஸ்ல. இதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சந்திப்போம்.